பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா ஒவ்வொரு நாள் உங்ககிட்ட பேசுறாரா? நாம் எவ்வளோ பாக்கியசாலி பாருங்களேன். இந்த உலகத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தை கேட்க முடியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக ஏங்கி தவிக்கிற கோடான கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்களேன், என்னை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்களேன். எங்களுக்கு எத்தனையோ உபத்திரங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிலருக்காக நாங்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும்படி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு இல்லை? அதனால இதை கொடுக்கிற நாங்களும் பெற்றுக்கொள்ளுகிற நீங்களும் இதை செய்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க, இல்லையா? நம் பாக்கியசாலிகள் தானே. சரி, இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இது? நாம் இருக்கிற இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கிறான், உலகத்தின் அதிபதி. ஆமென். அவன் வேலை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தனக்கு அடிமையாக்க வேண்டும். வியாதியின் மூலமாய் அடிமை, கடன் மூலமாய் அடிமை, போதையின் மூலமாய் அடிமை, விபச்சாரத்தின் மூலமாய் அடிமை, இப்படி எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்து மனிதர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற விட ஒரு பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு, என்னோடு இருக்கிறாருன்னு நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். நான் அதை விசுவாசிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் தோற்று போவதற்கு, முடங்கி போவதற்கு, ஓட முடியாமல் நின்று போவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவனை பெருசா பார்க்கிற நீங்க உங்களுக்குள்ளே இருக்கிறவரை பெருசா பார்க்க மறந்துட்டீங்க. நம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர், சேனைகளின் கர்த்தர், ஒருவரும் சேர முடியாத ஒளி, பராக்கிரமம் உள்ள தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், சத்துருவை தன் மரணத்தின் மூலமாய் ஜெயம் எடுத்த ஜாதிபதி. ஆகையால் தான் அவர் சொன்னாரு, இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்க பயப்படாதீங்க. அவர் ஜெயித்த உலகத்துல தான் தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசை காட்டிலும், சத்துருவை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வந்தா சத்துரு நம்ம கிட்ட வரவே நடுங்குவோம். பிசாசு நடுங்கி போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் விசுவாசம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளை காட்டிலும் ஒரு பெரியவரை கண்டுபிடிச்சிட்டான், அவர் கையை பிடிச்சிட்டான், இனி இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஓடி போவான். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் ஒரு பெரியவர், ஒரு பெரிய தெய்வம், அவர் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். அவர் எங்க இருக்கிறாருன்னா நம்ம கூட இருக்கிறாருங்க, நமக்குள்ள இருக்கிறாருங்க. அப்புறம் ஏன் பிசாசை பார்த்து பயப்படுறீங்க? பலவீனத்தை பார்த்து பயப்படுறீங்க? தோல்வியை பார்த்து பயப்படுறீங்க? இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கைகளை வைத்து தைரியமா சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், என்னில் வாசம் செய்கிறவர், என்னை நடத்துகிறவர் பெரியவர். ஒரு மிகப்பெரிய தெய்வத்தை தகப்பனாய் பெற்றிருக்கிறேன். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் அசந்து போக மாட்டேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. வேற என்னவங்க வேணும் உங்களுக்கும் எனக்கும்? யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாய் அவர் நாமத்தை அறிந்த நமக்கு சொந்தம். ஒருவனும் ஏத்து நிற்க முடியாது. ஏத்து நின்னாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? ஒருவேளை இது வரைக்கும் எதெல்லாம் கண்டு பயந்தீங்களோ, தைரியமா ஏத்து நில்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற உன்னை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஆல் மைட்டி காட், எல் ஷடாய். பயப்படாதீங்க, அவர் பெரியவர்.
பெரியவர் என்ன செய்வார் தெரியுமா? பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கணுமா? ஒன்னே ஒன்று பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்க முதல்ல விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது அந்த பெரிய தெய்வம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிச்சலாமா? கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் அந்த விசுவாசம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.